வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வந்து இருக்க போகிறது. வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் நாம் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் வந்து அனிருத்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நமக்காக வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து கங்குவா திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெக்கார்டை வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை பற்றியும் பேச போகிறோம். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே சூர்யா ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்கள் இடையே ஒரு பெரிய சண்டை வந்து போய்கொண்டு இருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதாவது வேட்டையன் கங்குவா இந்த ரெண்டு திரைப்படத்துக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து போய்கொண்டு இருக்கு. ஏன்னா வந்து சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த படம் தான் கங்குவா. இந்த திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அப்புறம் தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே கங்குவா திரைப்படம் தள்ளி போயிடுச்சு. முக்கியமாக லைக்கா நிறுவனம் சில ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து பல செய்திகள் வந்து வெளியானது. இதனாலே சூர்யா ரசிகர்கள் பல பேர் வந்து வேட்டையன் திரைப்படத்து மேலே வந்து ரொம்ப கோபத்தில் வந்து இருக்காங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆனாலும் சரி, வேறு ஏதாவது எந்த ஒரு அப்டேட் கொடுத்தாலும் சரி, வேட்டையன் திரைப்படத்தை திட்டிக் கொண்டு தான் வருகிறார்கள். முக்கியமாக தளபதி அவர்களோட கோத் திரைப்படம் வந்துட்டு அப்புறமா இன்னுமே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து திட்டம் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து கோத் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு முன்னுரிமை கொடுத்து சில சீன்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய ஹீரோ எப்படி வந்து சின்ன ஹீரோ வளர்த்து விடுறாங்க, அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன நீங்கள் மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து திட்டிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இதனால தான் ஒரு பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது கங்குவா திரைப்படத்தோட ஃபயர் சாங் வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் செஞ்சாங்க. ஸோ பயங்கரமாக அந்த எல்லா ரசிகர்களும் வந்து கலாய்த்தாங்க. முக்கியமாக அந்த சாங் வந்து பெருசாகவும் ரீச் இல்லாமல் தான் இருந்துச்சு. தமிழில் வந்து அந்த சாங் வந்து வெறும் வந்து 20 மில்லியன் வியூஸ் தான் வந்து வாங்கியிருந்தது. ஸோ அதனால் வந்து என்ன ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னா, ரஜினி ரசிகர்கள் வந்து கங்குவா திரைப்படத்தோட சாங்கை விட எங்கள் சாங் வந்து ஒரு பயங்கரமான ரீச் வந்து கிடைக்கும், மீண்டும் நாங்கள் தான் தாப்புன்னு முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான வாக்குவாதத்தை சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுக்கொண்டு வருகிறார்கள். சூர்யா ரசிகர்களும் இதுக்கு வந்து பதிலடி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட சர்ப்ரைஸ் வந்து சில விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகியிருக்கு. கண்டிப்பாக வந்து இது சர்ப்ரைஸான விஷயமா இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஒரு பயங்கரமான சாங்காக இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து 3 விஷயத்தை வேட்டையனோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ், அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெடி ஆகிட்ட அப்புறமா வந்து ரஜினிகாந்த் அவர்களே வேணுனே வந்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனிருத் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பேட்டை திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சாங் வந்து பாடியிருப்பாங்க. அந்த சாங் அந்த ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பாங்க. அந்த டைலாக் கேட்க வந்து செம மாசாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு பாட்டு ஆரம்பிப்பதற்கு முன்பும் எனக்கு வந்து ஒரு டைலாக் வந்து வைங்க, அது வந்து பீப்புள் மத்தியில் வந்து ஒரு பயங்கரமான ரீச் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அனிருத் கிட்ட வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாண்டடாக வந்து கேட்டிருக்காங்க. இதனாலே வந்து இந்த ஒரு சாங்கை வந்து மீண்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணி மீண்டும் வந்து ரஜினிகாந்த் அவர்களை அனிருத் அவர்களை ஸ்டூடியோக்கு வர வச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு சாங்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான டைலாக் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வாண்டடாக சொன்ன விஷயம் என்னென்னா, ஸோ நானும் அனிருத்தும் இருக்கிற மாதிரி வந்து சில போர்ஷன்லாம் வந்து வைக்கணும், நானும் அனிருத்தும் வந்து அந்த ஸ்டூடியோவில் வந்து பாடுற மாதிரி சில ப்ளூப்பர்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும், போன இடத்துல வைக்கலாம், ஆனால் இந்த டைம் வந்து வைக்கணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ப்ளூப்பர்ஸ் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள், அதாவது நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து கேட்க போகிறோம். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து இருக்க போகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கங்குவா திரைப்படத்தோட ஃபயர் சாங் ரெக்கார்டை வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ அதனால் வந்து ரஜினி ரசிகர்கள் ஷார்ப்பாக இருங்க. நாளைக்கு 5 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வெளியாகிவிடும். எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் படைக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வந்து இருக்க போகிறது. வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் நாம் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் வந்து அனிருத்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நமக்காக வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து கங்குவா திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெக்கார்டை வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை பற்றியும் பேச போகிறோம். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே சூர்யா ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்கள் இடையே ஒரு பெரிய சண்டை வந்து போய்கொண்டு இருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதாவது வேட்டையன் கங்குவா இந்த ரெண்டு திரைப்படத்துக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து போய்கொண்டு இருக்கு. ஏன்னா வந்து சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த படம் தான் கங்குவா. இந்த திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி ரிலீஸ் தேதி
அனௌன்ஸ் பண்ண உடனே கங்குவா திரைப்படம் தள்ளி போயிடுச்சு. முக்கியமாக லைக்கா நிறுவனம் சில ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து பல செய்திகள் வந்து வெளியானது. இதனாலே சூர்யா ரசிகர்கள் பல பேர் வந்து வேட்டையன் திரைப்படத்து மேலே வந்து ரொம்ப கோபத்தில் வந்து இருக்காங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆனாலும் சரி, வேறு ஏதாவது எந்த ஒரு அப்டேட் கொடுத்தாலும் சரி, வேட்டையன் திரைப்படத்தை திட்டிக் கொண்டு தான் வருகிறார்கள். முக்கியமாக தளபதி அவர்களோட கோத் திரைப்படம் வந்துட்டு அப்புறமா இன்னுமே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து திட்டம் தான் அதிகமாகி இருக்கு. ஏன்னா வந்து கோத் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு முன்னுரிமை கொடுத்து சில சீன்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய ஹீரோ எப்படி வந்து சின்ன ஹீரோ வளர்த்து விடுறாங்க, அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன நீங்கள் மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து திட்டிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இதனால தான் ஒரு பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது கங்குவா திரைப்படத்தோட ஃபயர் சாங் வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் செஞ்சாங்க. ஸோ பயங்கரமாக அந்த எல்லா ரசிகர்களும் வந்து கலாய்த்தாங்க. முக்கியமாக அந்த சாங் வந்து பெருசாகவும் ரீச் இல்லாமல் தான் இருந்துச்சு. தமிழில் வந்து அந்த சாங் வந்து வெறும் வந்து 20 மில்லியன் வியூஸ் தான் வந்து வாங்கியிருந்தது. ஸோ அதனால் வந்து என்ன ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னா, ரஜினி ரசிகர்கள் வந்து கங்குவா திரைப்படத்தோட சாங்கை விட எங்கள் சாங் வந்து ஒரு பயங்கரமான ரீச் வந்து கிடைக்கும், மீண்டும் நாங்கள் தான் டாப்புன்னு முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான வாக்குவாதத்தை சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுக்கொண்டு வருகிறார்கள். சூர்யா ரசிகர்களும் இதுக்கு வந்து பதிலடி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட சர்ப்ரைஸ் வந்து சில விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகியிருக்கு. கண்டிப்பாக வந்து இது சர்ப்ரைஸான விஷயமா இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஒரு பயங்கரமான சாங்காக இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து 3 விஷயத்தை வேட்டையனோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ், அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெடி ஆகிட்ட அப்புறமா வந்து ரஜினிகாந்த் அவர்களே வேணுனே வந்து வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனிருத் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பேட்டை திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சாங் வந்து பாடியிருப்பாங்க. அந்த சாங் அந்த ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பாங்க. அந்த டைலாக் கேட்க வந்து செம மாசாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு பாட்டு ஆரம்பிப்பதற்கு முன்பும் எனக்கு வந்து ஒரு டைலாக் வந்து வைங்க, அது வந்து பீப்புள் மத்தியில் வந்து ஒரு பயங்கரமான ரீச் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அனிருத் கிட்ட வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாண்டடாக வந்து கேட்டிருக்காங்க. இதனாலே வந்து இந்த ஒரு சாங்கை வந்து மீண்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணி மீண்டும் வந்து ரஜினிகாந்த் அவர்களை அனிருத் அவர்களை ஸ்டூடியோக்கு வர வச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு சாங்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான டைலாக் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வாண்டடாக சொன்ன விஷயம் என்னென்னா, ஸோ நானும் அனிருத்தும் இருக்கிற மாதிரி வந்து சில போர்ஷன்லாம் வந்து வைக்கணும், நானும் அனிருத்தும் வந்து அந்த ஸ்டூடியோவில் வந்து பாடுற மாதிரி சில ப்ளூப்பர்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும், போன இடத்துல வைக்கலாம், ஆனால் இந்த டைம் வந்து வைக்கணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ப்ளூப்பர்ஸ் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள், அதாவது நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து கேட்க போகிறோம். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து இருக்க போகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கங்குவா திரைப்படத்தோட ஃபயர் சாங் ரெக்கார்டை வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ அதனால் வந்து ரஜினி ரசிகர்கள் ஷார்ப்பாக இருங்க. நாளைக்கு 5 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வெளியாகிவிடும். எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் படைக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.